அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசினியர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில 1/1/2025ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருஷகத்தில் புதன் பகவான், தனுசு ராசியில் சூரியனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1/1/2025ஆம் தேதி முதல் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம், அதுவும் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இந்த மாதத்தில் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது என்பது பரம சௌக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம ஜென்ம குருவால் ஏற்படும் சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவி உறவு பலப்படுங்க. இவ்வளவு நாட்களாக உங்கள் இருவருக்கும் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால காரிய தடங்கல்கள் விலக இருக்குதுங்க. தொழில், உத்தியோகம் இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு காரணமே இல்லாமல் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சனி பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருப்பதால், அதுவும் ஆட்சி பலத்தோடு இருப்பதால தொழில் வியாபாரங்கள் செழிப்படையுங்க. இவ்வளவு நாட்களாக எதற்கு இந்த தொழிலை செய்து வருகிறோம் என்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் எதிர்பாராத லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமையிருக்குது. அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா அமையிருக்குது. அதே போல சுக்கிரனால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. செவ்வாய் கடக ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதிக்கும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. இதயம் சம்பந்தமான நிரந்தர பாதிப்பினால் அவதிப்படும் ரிஷபராசியினர் அதிக உழைப்பை குறைத்து ஓய்வெடுத்து ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமையிருக்குது. ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, உயரதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமில்லாமல் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் நிறுவன மாற்றம் கூட
ஏற்படலாங்க. அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பது அஷ்டமராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலை எச்சரிக்கை செய்து. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குருவும் 2ஆம் ஆரத்திலிருந்து சுக்கிரனும் அனுகூலமான நிலைக்கு மாறுவதால இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மாற இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அதே போல இந்த தருணங்கள்ல நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த கலை மற்றும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க. சேமிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் பிரவேசிப்பதற்கு சூழ்நிலை உருவாகுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மறைமுக செயல்களில் ஈடுபடுவது உங்களுடைய காதுகளுக்கு எட்டுங்க. வியப்பும் வேதனையும் மனதை வாட்டும். உங்களுடைய மனதை வருத்தி கொள்வதை விட்டுவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவு பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. எளிதில் உங்களுக்கு விசா கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உரிய காலத்தில் மழை பெய்வதால அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எந்தவித நன்மையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதை மீண்டும் மீண்டும் அறிவு வருது. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. கேதுவினுடைய நிலை ஆன்மீக சிந்தனைகள்ல மனதை ஈர்க்க செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த புத்தாண்டுடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. அது மட்டும் இல்லாம எடுத்தோம் கௌத்தோம் ஒன்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சூரியன் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க உதவுங்க. வியாழன் ஞாயிறு ஆகிய 2 கிழமைகளிலும் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று தீபத்தில் சிறிது பசனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வருவது மிக நல்ல பலன்களை அளிக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.